அவர்கள் அதோடு கூட இன்றைய நாள் நிகழ்நிலை கருத்தரங்குக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். நான் தான் இன்றைய தொகுப்பாளர். முதலாவதாக நான் இந்த நிகழ்நிலை கருத்தரங்குக்கு வந்திருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் அதனுடைய மாம்ச நிறைவேற்றங்கள், இந்த காரியங்கள் தான் எல்லா விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள். இது இப்பொழுது யூடியூபினூடாக முழு உலகெங்கிலும் பரப்பப்படுகிறது. சின்சொன்சி நிகழ்நிலை கருத்தரங்கு வெளிப்படுத்தலின் காரியங்களை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. அது இவ்வளவு காலமும் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தாலும் கூட, அதாவது விசுவாசிகள் மட்டுமே அல்ல, உலகெங்கிலும் இருக்கிற நிறைய போதகர்கள் எங்களோடு இணைந்து இந்த கருத்தரங்கில் பங்கடைகிறாங்க. விசேஷமாக நிறைய வெளிநாட்டு போதகர்கள் அவங்க சின்சொன்சியோட ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை அவங்க பரப்புறதுக்கு. நான் முழு மனதோடு அவங்கள வாழ்த்துக்கிறேன், எங்களோடு நீங்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்ட காரணத்தினால. நான் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஏன்னா நிறைய போதகர்கள் சத்தியத்தை அறியறதுக்காக சின்சொன்சியோடு இணைந்து இந்த வார்த்தையை பரப்புறதுக்கு அவங்களும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாம் சின்சொன்சிக்குரிய கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. MOU எங்களோட ஒப்பந்தம் செய்ய விருப்பப்பட்ட போதகர்கள் எந்த நேரத்தினாலும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வெளிப்படுத்தல் காரியங்களை பரப்பலாம். அதோடு கூட நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையில் நீங்கள் செவி கொடுக்கிற நபர்கள், நீங்கள் நிறைய எவ்வளவு தூரம் செவி கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுவீங்க. என்ன பாருங்கள், வெளிப்படுத்தல் காரியம் ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. நாங்கள் வெளிப்படுத்தல் காரியங்களை ரொம்ப தெளிவாக சாட்சி கொடுக்குறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனையில் பங்கேற்கிற அனைவரும் உங்களுடைய இருதயங்கள் அசைக்கப்படும் அப்படின்னு. முதலாவது நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த கருத்தரங்க ஆரம்பிப்போம். எங்களுடைய பரிசுத்த தேவனே, அன்பிலும் கிருபையிலும் நிறைந்தவரை, பிதாவானவரை, இன்றைய நாளில் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றும் தேவனுடைய உடன்படிக்கையின் சாட்சி இன்றைய நாளில் முழு உலகெங்கிலும் இது திறக்கப்பட்டிருக்குது. உமக்கே அநேக மகிமைகள் நாங்கள் செலுத்துகிறோம். 2000 வருட காலமாக புதிய உடன்படிக்கையான இந்த வெளிப்படுத்தல் இது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய நாளில் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் அவர் இந்த காரியங்களை கண்டு கேட்ட நபராக இருக்கிறாரு, நிறைவேற்றங்களை கண்டு நபராக இருக்கிறாரு. அவரினூடாக சாட்சி கொடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ செமினார் நூடாக உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து போதகர்களும் இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தகப்பனை, நீரே மகிமையை சதா காலங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. அதோடு கூட எல்லா போதகர்களும், எல்லா விசுவாசிகளும், எல்லா மாணவர்களும் இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. அவர்கள் உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் நிரம்பணும். அப்பொழுது தான் இந்த விசேஷத்தை செய்தி அவங்க பெற்றுக்கொள்வாங்க. தேவனே, இன்றைக்கு மத்தேயு கோத்திர தலைவரினூடாக வெளிப்படுத்தல் 12 வார்த்தைகள் சாட்சி கொடுக்கப்படுகிறது. நாங்கள் வாக்கு பண்ணப்பட்ட போதகனூடாக கற்றுக்கொண்ட காரியங்கள் இன்றைய நாள் சாட்சி கொடுக்கப்படுகிறது. தேவனே, எங்களோடு கூட இருங்க. இந்த நேரத்தை பொறுப்பெடுங்க. இந்த நேரமானது இது ஆரம்பிக்கிற நேரமாக இருக்கு. தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருங்க. இது அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைய நாள் இந்த செமினாரானது COVID-19 அனைத்து சட்ட திட்டங்களுக்கு கீழே நடத்தப்பட்டு வருகிறது. போன முறை நாங்கள் வெளிப்படுத்தல் 11 வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். தேவன் எப்பொழுதுமே அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாரு. நாங்கள் தேவனுடைய காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டமாக இருந்தால் எங்களுடைய இருதயம் உண்மையிலே கொழுந்து விட்டு எரியும். இது ஒரு கிருபை நேரமாக இருக்குது. இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 12 வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த அதிகாரம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் இருக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய முடிவை மட்டுமே நாங்கள் அறிந்து கொள்ளாமல் யார் இதுக்குரிய மாம்ச நிறைவேற்றங்களாக இருக்கிறாங்க அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். தயவுசெய்து நீங்கள் சரியாக செவி கொடுங்க. இந்த நேரம் ஒரு ரொம்ப முக்கியமான நேரம். வெளிப்படுத்தலுடைய வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். மத்தேயு கோத்திர தலைவர், அவரை நாங்கள் வரவேற்போம். நாங்கள் கரங்களை தட்டி அவரை நாங்கள் வரவேற்போம். எல்லா போதகர்கள், எல்லா மாணவர்கள், அவரு கூட முழு உலகெங்கிலும் உள்ள போதகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பரலோகத்தின் மேலேயும் நித்திய ஜீவன் மேலேயும் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நான் முழு மனதோடு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இன்றைய நாளில் நீங்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றமைக்காக. என்னுடைய பேர் ஜோங் சோங் சோல். நான் மத்தேயு கோத்திர தலைவன். மத்தேயுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் சீஷர் இவர்னால நாமத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருக்கிறேன்.
நான் முதலாவது சின்சோன்சியிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதாவது துண்டு பிரசுரம் ஒன்று எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு நான் சின்சோன்சியில இருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதாவது நான் எப்பொழுதுமே அறிய வேண்டிய காரியங்கள் தெளிவாக சாட்சி கொடுக்கப்பட்டது. சின்சோன்சியினுடைய சாமையினூடாக சொல்லப்பட்டது. இது ரொம்ப அற்புதமான காரியமாகவும் வித்தியாசமான காரியமாகவும் இருந்தது. என்ன எல்லாமே வேதத்தினூடாக சாட்சி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை சின்சோன்சியில் நான் நடத்தி வருகிறேன். நான் நிறைவேற்ற காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது முழு உலகமுமே சின்சோன்சி இந்த வெளிப்படுத்தல் கருத்தரங்கு கொடுத்து ரொம்ப ஆச்சரியம் அடைந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் வரைக்கும் 1 மில்லியன் நபர்கள் இதை பார்வையிட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான உலகெங்கிலும் உள்ள போதகர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. நாங்கள் உண்மையிலேயுமே எங்களோடு இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான் வெளிப்படுத்தல் வார்த்தைகளையும் அதற்கூட மாம்ச நிறைவேற்றங்களையும் சின்சோன்சி தலைவரின் சார்பாக சின்சோன்சி தலைவர் ஷாமன் லீமேன்ஹின் சார்பாக நான் சாட்சி கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சியினூடாக தேவனுடைய புதிய உடன்படிக்கை அதோடு கூட வெளிப்படுத்தப்படாத வார்த்தைகள் இந்த மாம்ச நிறைவேற்றங்களை நான் சாட்சி கொடுக்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு தேவனுக்கும் வலுசர்ப்பத்துக்கும் இடையிலான யுத்தம். இந்த யுத்தமானது வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் நடக்குது. பாருங்க, இதை கண்டு கேட்ட சாட்சி அந்த இடத்திலிருந்து கண்டவர், மாம்ச ரீதியான நிஜ இருப்புகளை கண்டவர், அவர் இன்றைய நாளில் சாட்சி கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் செவி கொடுப்பீங்க. அதோடு கூட இது அனைத்து காரியமே நிறைவேற காரியங்களாக இருக்குது. முதலாவது நாங்கள் வெளிப்படுத்தல் 12னுடைய உள்ளடக்கங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது உள்ளடக்கம் 3 காரணங்கள் இருக்குது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 12ல் 3 விதமான ஜனங்கள் தோன்றாங்க. துரோகிகள், சங்காரிகள், இரட்சகர்கள். இவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. இது வெளிப்படுத்தல்ல பரலோகம், வானம் அப்படி சொல்லப்படுது. 2வது பார்த்தோம்னா இருந்தால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் எங்களுக்கு சரியாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குது யார் துரோகி, யார் சங்காரி, யார் இரட்சகர். இது எல்லாமே வெளிப்படுத்தல் 12ல் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஆண் பிள்ளை, இவர் சகல தேசங்களையும் ஆள வேண்டியிருக்குது. இவர் வலுசர்ப்பத்தை யுத்தம் புரிகிறாரு. அதோடு கூட தேவனுடைய ராஜ்யம் இது நிறைவேற்றத்துக்கு வருது. தேவனுடைய அதிகாரம் நிறைவேற்றத்துக்கு வருது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த அதிகாரத்தில் ஆரம்பமாகுது. நான் விசுவாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் 12 ரொம்ப முக்கியமான அதிகாரமாக இருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் தயவு செய்து கவனமாக செவி கொடுப்போம். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 12 1 தொடக்கம் 6 வரையும் நாங்கள் வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களிலும் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. பிரசவேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இஸ்ரியானல் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1860 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஆம், நாங்கள் வாசித்த விதமாகவே பரலோகத்தில் ஒரு அடையாளம் ஒன்று இருக்கான். இந்த அடையாளம் இந்த 3 விதமான நபர்கள் தோன்ற இடம், அதாவது அந்த இடம் வானம், பரலோகம் சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை அணிந்திருக்கிற பெண், வலுசர்ப்பம் இருக்குது, அது கூட ஆண் பிள்ளை இருக்குது. இது எல்லாமே இவர்கள் எல்லோருமே பரலோகம், வானம் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் புரிந்து கொள்ளணும், இது இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படியான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு? என்னப்பா பாருங்க, உண்மையான ஒரு பெண் அவள் சூரியனை அணிந்திருந்தால் முற்றிலுமாக எரிந்துருவா. அதோடு கூட பாருங்க, சிகப்பு ஒரு வலுசர்ப்பம் இருக்கா, 7 தலை 10 கொம்புல மிருகம். அப்படியான ஒரு உண்மையான மிருகம் இருக்கா? இல்லவே இல்லை. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளலாம், இது மாம்ச ரீதியான அர்த்தத்தை கொண்டதல்ல, இது ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டதாகும். ஆகவே இதில் சொல்லப்படுற வானம்னா என்னது? வேதாகமத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், 2 விதமான வானங்கள் பரலோகம் இருக்குது.
அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்று இருக்குது, இன்னொன்று மாம்சத்துக்குரிய உலகத்தில் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வானம் இது தேவன் இருக்கிற இடம், அதாவது ஆவிக்குரிய உலகம். அதாவது அப்போஸ்தலர் யோவான் அவர் ஆவியில் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் கண்ட விதமாகவே மாம்ச உலகத்தில் இருக்கிற பரலோகம்னு பார்த்தோம்னா தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் 1ஆம் வாசஸ்தலத்தை குறிக்குது. பாருங்க, வெளிப்படுத்தல் 12 ஒரு அடையாளம் காணப்பட்டதான் இந்த வானம் எந்த இடம். இந்த வானமானது 7 பொன் குத்துவிளக்குகளுடைய ஆலயமாக இருக்கு. இந்த இடம் தான் வெளிப்படுத்தல் 1, 2, 3 7 நட்சத்திரங்கள் இருந்த இடம். இந்த இடம் தான் தேவன் பூமியில உருவாக்குன இடம், தேவன் அவர்களோடு இருந்த இடம். இன்றைய நாளில் நிறைவேற்ற காலத்தில் பரலோகத்தின் நிஜ இருப்பு அப்படின்னு பார்த்தோமா இருந்தா 1வது வாசஸ்தலம் இது சொங்கே, அதோடு கூட கொச்சான் கொரியா நாட்டில் உள்ள இடம். இந்த இடம் தான் அந்த நாட்டில் அந்த இடத்துல ஒரு பரலோகமாக இருந்தது. என்ன பாருங்க, மாம்ச ரீதியான நிஜ இருப்புகளை எப்படி சாட்சி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தா இதுக்குரிய வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இருக்கிறாரு. இவர் தான் கண்டு கேட்ட நபராக இருக்கிறாரு. ஆகவே பரலோகத்தின் அடையாளம் தோன்ற நேரம் பாருங்க, பெரிய வலு சர்ப்பம், சிவப்பு வலு சர்ப்பம், 7 தலை 10 கொம்புள்ள மிருகம், அது ஏற்கனவே பரலோகத்தில் உள்ளதான் இருக்கு, அதாவது இந்த வானத்தில் இருக்கு. ஆனாலும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இந்த கடல்ல இருந்து வார ஒரு மிருகம் ஒன்று இருக்கு. மிருகம் அது வானத்துக்குள்ள நுழையுது. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளலாம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாகவே நடக்கிறது. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளலாம், இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அணிந்து கொள்ற இந்த பெண் யார். முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்வோம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னா யாரு. என்ன பாருங்க, இந்த வானம் 1ஆம் வாசஸ்தலமாக இருப்பதனால சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் இவங்களும் ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டது. தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு நான் சொல்கிறோம். நாங்கள் ஆதியாக 37:9-11 நீங்கள் வாசிப்பீங்களாக இருந்தால் யாக்கோபினுடைய குடும்பம் உவமையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அழைக்கப்படுது. இவர்கள் தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக அழைக்கப்படுறாங்க. இன்றைய நாளில் வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவர்கள் 7 பொன் குத்துவிளக்குகளுடைய அங்கத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அணிந்திருக்கிற பெண் அவர்னு பார்த்தமா இருந்தால் இவங்க உண்மையாகவே இப்படியான ஒரு தோற்றத்தை கொண்டவர்களா? இல்லை, இவர்கள் இந்த 7 பொன் குத்துவிளக்குகளுடைய ஆலயத்தை வழிநடத்துகிற போதகர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாருங்க, ஏன் ஒரு பெண்ணை ஒரு போதகருக்கு சொல்றாங்க? என்ன பாருங்க, மாம்ச ரீதியில் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது போலவே தேவனுடைய விதையை பெற்றுக்கொண்ட ஒரு போதகர் அவர் என்ன செய்வார்? அவர் ஆவிக்குரிய குழந்தைகளான விசுவாசிகளை பெற்றெடுக்கிறாரு. ஆகவே பாருங்க, இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தினுடைய நிஜ இருப்பு யார்? வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்தில் இவர் யார்? இவர் தான் பிரதிநிதித்துவ போதகராக இருந்தவர். வெளிப்படுத்தல நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஒச்சான்ல கொரியாவில் இருக்கிற இந்த ஆலயத்தினுடைய ஒரு பிரதான போதகராக இருந்தவர். நான் இலகுவில் உங்களுக்கு சொல்கிறேன், இவரை நான் பிரதிநிதித்துவ ஒரு போதகரை நான் உங்களுக்கு சொல்கிறேன், 7 நட்சத்திரங்களுடைய போதகர். ஆகவே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அணிந்திருக்கிற பெண்ணுடைய குழந்தை யார்? இவர் ஒரு போதகராக இருக்கிற நேரம். ஆகவே இந்த குழந்தையும் ஒரு மாம்ச ரீதியான அப்படி பிறக்கிற குழந்தையா? இந்த குழந்தையானது இந்த பெண் கர்ப்பவதியாக இருக்கிற இது ஆவிக்குரிய குழந்தை. இவர் தேவனுடைய வித்தினால பிறந்த ஒரு குழந்தை. இவர் யாரு? அந்த 7 பொன் குத்துவிளக்கில் இருக்கிற ஆலயத்திலிருந்து பிறக்கிற ஒரு அங்கத்தவர். பாருங்க, வெளிப்படுத்தல் 12 நாங்கள் பார்க்குற விதமாகவே இது ஆதியாகமம் 3:16 நாங்கள் வாசிக்கிறோம். இது ஆவிக்குரிய இதில் நிறைவேற்றத்துக்கு வருது. அதில் சொல்லப்படுது, குழந்தை பிறக்கிற நேரம் உன்னுடைய வேதனையை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்குற நேரம் பரலோகத்தில் இன்னொரு அடையாளம் காணப்பட்டது. பரலோகத்தில் ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருக்கான். அப்போ முதல்ல இருந்த அடையாளத்தை விட இது ஒரு வேறொரு அடையாளம், அதனால இது வேறொரு அடையாளம்னு சொல்லப்படுது. ஆனால் பாருங்க, சிகப்பு மிருகம் அது ஒரு வித்தியாசமாக இருக்குது தானே. அதுக்கு 7 தலைகள் இருக்கான், 10 கொம்புகள் இருக்கான். அதில் கூட அதில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை அது விழ தள்ளிட்டான். ஆகவே பாருங்க, இப்படியான ஒரு மிருகம் உலகத்தில் இருக்கான் இல்லை. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளணும், இதுவும் ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டது. அதில் கூட இந்த சிகப்பு வலு சர்ப்பத்தினுடைய நிஜ இருப்பு யாரு? இது யாரு? பிசாசு, சாத்தான். வெளிப்படுத்தல் 12:9 கூட வெளிப்படுத்தல் 22 கூட அதில் சொல்லப்படுது, வலு சர்ப்பம் அது பிடிக்கப்படுது. அதாவது சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன பாருங்க, இந்த பாம்பு தான் இது உண்மையிலே ஆதிகாகமத்தில் வந்த அதே பழைய பாம்பாக இருக்கு. அதே நேரத்தில் இது பிசாசு. இது முதலாம் வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சோதித்தது. அதே நேரத்தில் பாருங்க, இது பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் உட்புகுந்து இடையூறுகளை செய்தது. இப்போ வெளிப்படுத்தல் நிறைவேற நேரம் இந்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தோட ஒன்று சேருது. அதாவது சங்காரிகள், இவர்கள் முதலாம் வாசஸ்தலத்தை சங்காரித்தவர்கள், இவர்களோடு ஒன்று சேர்ந்த இந்த போதகர்களாக இருக்கிறாங்க. ஆகவே பாருங்க, இந்த வலு சர்ப்பம் மிருகமாக இருக்கிற நேரம், அதாவது பிசாசாக இருக்கிற நேரம், இந்த 7 தலைகள் யாரு? சாத்தானுக்குரிய 7 போதகர்கள். நீங்கள் ஏசாயா 29:10 வாசிக்கிற நேரம் தலைகள் அது தீர்க்கதரிசிகளை சொல்லப்படுது. ஆகவே இந்த சபையினுடைய போதகர்கள் அல்லது அதை ஆளுகை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் 17:9 தொடக்கம் 10 நீங்கள் வாசிக்கிறதா இருந்தால் இவர்கள் 7 மலைகளாம். 7 மலைகள்னா சபைகள், ராஜாக்கள்னா யார்? அதிகாரமுள்ள போதகர்கள். அப்போ பாருங்க, அப்போ 10 கொம்புகள் யார்? 7 தலைகளோடு இருக்கிற 10 கொம்புகள். இது உண்மையான அவங்களுக்கு கொம்புகள் இருக்கா? இல்லை. 10 கொம்புகள் யாரு? 10 மூப்பர்கள். இவங்க சாத்தானுக்குரியவர்களாக இருக்க மூப்பர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மிருகம், ஒரு மிருகத்தினுடைய தலை அது முக்கியமாக இருக்கு, அதோடு கூட கொம்பு இருக்கு. கொம்பு வந்து உண்மையிலேயே அதிகாரம் கொண்டது. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளலாம், அதாவது ஒரு தலைக்கு உதவியாக இருக்கிற அதிகாரம் உள்ள ஒரு நபர். வெளிப்படுத்தல் 17:12 நாங்கள் வாசிக்கிற நேரம் இவர்கள் ராஜ்யம் இல்லாத ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆவிக்குரிய ரீதியில் இவர்கள் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதோடு கூட இந்த வானத்தில் இருக்கிற 1/3 நட்சத்திரத்தை பூமியில் விழ தள்ளிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயுமே ஒரு நட்சத்திரம் அதனுடைய, அதாவது ஒரு மிருகத்தை இந்த வாள் வந்து தள்ளிவிட முடியுமா? அப்போ அவ்வளோ பெரிய வாளாக இருக்கணும். ஆகவே இந்த மிருகத்தினுடைய வாளினுடைய அர்த்தம் என்ன? ஏசாயா 9:15 நாங்கள் வாசிக்கிற நேரம் வாள் பொய்யான தீர்க்கதரிசிகளை குறிக்குது. இவங்க சாத்தானுக்குரியவர்களாக இருக்கிறாங்க. இந்த வாளினுடைய நிஜ இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 17 சுவிசேஷகர்கள், இவங்க முதலாம் வாசஸ்தலத்துக்கு உரியவர்களாக இருந்தாங்க. இவர்கள் தான் வெளிப்படுத்தல் 13 சொரூபங்களாக இருக்கிறாங்க. அதோடு கூட நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சேனைகளுக்கு உரிய வாள்களாக இருக்கிறாங்க வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்திலையும் கூட. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளணும், வானத்தில் இருக்க 3/4 நட்சத்திரங்கள் பூமிக்கு விழ தள்ளப்பட்டுட்டு அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த காரியமானது எப்படி பொய்யான போதகர்கள், அவர்கள் சபை அங்கத்தவர்கள், அதாவது முதலாம் வாசத்தினுடைய சபை அங்கத்தவர்கள், 7 பொன் குழுத்து விளக்கு அந்த சபைகளில் இருக்கிறவங்க, அவங்கள மாம்சத்துக்குரியவர்களாக மாற்றுறாங்க. அதாவது ஜீவிக்கிற ஆத்துமாக்களாக இருந்தவர்களை மாம்சங்களாக மாற்றுறாங்க. பாருங்க, நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், முதலாம் வாசஸ்தலத்தின் அங்கத்தவர்கள் அவங்க வஞ்சிக்கப்பட்டு அவங்க மாம்சங்களாக மாறுறாங்க. பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னது? 3/4 அவனுடைய ஆவிகள் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் மரிக்கிறதுக்கு இது சமனாக இருக்குது, அவர்களுடைய தண்டனை. அடுத்ததாக நாங்கள் வலு சர்ப்பத்தின் குழுவை பற்றி நாங்கள் பார்ப்போம். இது முதலாம் வாசஸ்தலத்தை பங்கடைந்தது. இது 3 பகுதியாக விளக்கலாம். முதலாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம், இவங்க மிருகத்தின் குழு, அதில் கூட 7 தலை 10 கொம்புள்ள மிருகம், அது முதலாம் வாசஸ்தலத்தை 42 மாதங்கள் அவங்க துன்பப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் அதே இருப்புக்கள் தான், இவங்க நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் பாபிலோன் சகல தேசங்களையும் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவினால இது வஞ்சித்தது. இவங்க ஒவ்வொரு அதிகாரங்களையும் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் வெளிப்படுத்தல நாங்கள் முழுக்க பார்க்குற நேரம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம், இவர்கள் ஒரே இருப்புகளாக இருக்கிறாங்க. இவங்க வலு சர்ப்பத்தின் குழுவாக இருக்கிறாங்க. அப்போ இந்த வலு சர்ப்பம், சிகப்பு வலு சர்ப்பத்தின் நிஜ இருப்புகள் யார்? ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையம் இன்றைய நாள் அது தோன்றனாக இருக்குது. இவர்களுடைய அமைப்பானது இது பிசாசனுடைய ஒரு வீடு, தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது. பாருங்க, மாம்ச இஸ்ரவேலர்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாபிலோன் சங்காரித்தது போலவே அந்த பிசாசினுடைய பாபிலோன் அந்த அமைப்பு போலவே இன்றைய நாளில் நிஜ இருப்பில் தோன்றுது. இது முதலாம் வாசஸ்தலத்தை சங்காரிக்குது. அதாவது முதலாம் வாசஸ்தலம் அப்படின்னு சொல்கிற நேரம் இவங்க தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க. இவங்க தான் எல்லாரையும் வஞ்சிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது சொல்லப்படுது, இந்த நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அந்த குழந்தை பிறக்க காட்டி அந்த வலு சர்ப்பம் காத்து கொண்டிருக்குதான். இதனுடைய காரணம் என்ன? ஏன்னா இந்த ஆண் பிள்ளை இது வலு சர்ப்பத்தை ஜெயம் கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதோடு கூட வலு சர்ப்பத்தினுடைய சகல அதிகாரங்களையும் பெற்று அந்த ஆண் பிள்ளை ஆள வேண்டியதாக இருக்குது. ஆகவே நாங்கள் பார்க்குற நேரம் வலு சர்ப்பம் ஒவ்வொரு காலத்திலையும் சாத்தான் தேவனுடைய போதகர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், அவன் கொள்ளை செய்கிறான். பாருங்க, வேதம் சொல்கிறது அது தேவனின்
சித்தத்தின்படி நிறைவேறுமா இல்லையா? நிறைவேறும். நாங்கள் அறிந்து கொள்ளணும், சாத்தான் அவனுடைய காரியங்களை நிறைவேற்றதுக்காக அவன் சங்காரிப்பான். அப்போ சாத்தான் இந்த பிள்ளையை கொலை செய்ய போகிறது போலவே முன்பு காலங்கள்லையும் மோசேட காலத்தில் பாருங்க, எகிப்திய ராஜா பார்வோன் அவர் என்ன செய்தார்? குழந்தையை கொலை செய்ய பார்த்தாரு. அதே மாதிரி முதலாம் வருகை காலத்திலையும் ஏரோது ராஜா அவர் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லாரையும் கொலை செய்கிறார் இயேசு கிறிஸ்துவோட காலத்தில். நாங்கள் இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ளணும், தேவன் எப்பொழுதுமே அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவார். நாங்கள் வேதத்தின்படி என்னென்ன காரியங்கள் நிறைவேறிருக்கு அப்படின்னு நாங்கள் பரிசோதித்து பார்க்கணுமா இல்லையா? பரிசோதித்து பார்க்கணும். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்க நேரம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது கூட இஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு போறா. இது ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்கு. இது மாம்ச ரீதியா நடந்த காரியங்கள் அல்ல. சில போதகர்கள் அவங்க இந்த பெண்ணை சொல்றாங்க, அதாவது ஆலயமா அந்த பிள்ளை அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க, உலகத்தின் போதகர்கள். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, எப்படி வனாந்திரத்துக்கு ஒரு ஆலயம் பறந்து போக முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்து அவங்க பெற்றெடுக்க முடியும்? ஏன்னா இது ஒரு சாத்தியமான காரியம் அல்ல. நாங்கள் அறிந்து கொள்ளலாம், இது ஒரு பிழையான புரிந்துணர்வாக இருக்குது. ஆகவே பாருங்க, இது நிறைவேற்றத்துக்கு வார நேரம், அதாவது ஆண் பிள்ளை ஆளுகிற நேரம் என்ன, அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த நேரம் தான் அவர் வலு சர்ப்பத்தோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ற நேரமாக இருக்கு. அதாவது வலு சர்ப்பத்தை ஜெயம் கொண்ட பிறகு, அதாவது 42 மாதங்களுக்கு பிறகு, சங்காரிப்பின் காலத்துக்கு பிறகு தான் இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ இருப்புக்கோள்னா என்னது? அந்த ஆண் பிள்ளை பயன்படுத்துது சகல ஜாதிகளையும் அது ஆளுகை செய்யறதுக்கு. வலு சர்ப்பத்தை அது ஜெயம் கொள்ள வேண்டியதாக இருக்கு. இருப்புக்கோள் தேவனுடைய வார்த்தை, அதில் கூட சகல தேசங்களையும் ஆளக்கூடிய அதிகாரம். இருப்புக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு கம்பி தான், ஆனாலும் அது மாம்ச ரீதியான ஒரு கம்பியோ ஒரு கோலோ அல்ல. இரும்பு கோல்னு பார்த்தமாக இருந்தால் அது ஒரு பலன். அது இரும்பு போல ஒரு பலன். அது சதா காலம் உள்ள ஒரு பலனாக இருக்கு. அதோட பாருங்க, இந்த இருப்பு கோலை பெற்றுக்கொள்பவர், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 27 நாங்கள் வாசிப்பமாக இருந்தால், ஜெயம் கொள்பவர் தான் இருப்பு கோலை பெற்றுக்கொள்றாரு. இயேசு கிறிஸ்து தான் இதை வாக்கு பண்றாரு, ஜெயம் கொள்பவர் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்றாரு. இப்படியாக இருக்க பாருங்க, இது பெற்றுக்கொள்ற நேரம் எப்போ பெற்றுக்கொள்றாங்க? ஜெயம் கொள்ள வேண்டும், அதாவது யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ளணும். இது வெளிப்படுத்தல் 12:11 பிறகு தான் இந்த காரியங்கள் நடக்குது. இதனுடைய அர்த்தம் என்னது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் இது ஜெயத்தின் காரியம் நிறைவேற்றத்துக்கு வருது. வெளிப்படுத்தல் 2லையும் 3லையும் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கூட ஜெயம் கொள்பவருக்கு இருப்புக்கோலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு ஜெயம் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த நிகழ்வு தான் பிசாசுக்கு எதிராக யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்றது 6000 வருடங்கள் காலமாக முதல் முறையாக. ஏன்னா பாருங்க, வலு சர்ப்பத்தின் குழு அது என்ன செய்து சகல ஜாதிகளை வஞ்சிக்குது. ஆகவே வலு சர்ப்பத்தின் குழுவோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்வதன் ஊடாக மட்டும்தான் எல்லா தேசங்களும் தேவனால் ஆள்கை செய்யக்கூடியதாக மாறுது. பாருங்க, அந்த ஆண் பிள்ளை ஜெயம் கொள்ற நேரத்துல இருந்து அவர் தான் இருப்புக்கோலை பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்கிற நபராக மாறுறாரு. இது இந்த நேரத்தில் நிறைவேறுமாக இருந்தா நாங்க இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நாங்கள் கட்டாயம் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இன்னும் அதிகமாக நாங்கள் தான் இதை புரிந்து கொள்ளவும் முடியும், இந்த காரியங்களை வெளிப்படுத்தல் இந்த கருத்தரங்கினூடாக. பாருங்க, அப்போ ஆண் பிள்ளைன்னா யாரு? இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை யாரு? இவர் தான் வலு சர்ப்பத்தோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவராக இருக்காரு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில். ஏன்னா வாக்கு பண்ணப்பட்ட போதகர் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாக்குத்தத்தின்படி வெளிப்படுத்தல் 2:3 படி இந்த காரியங்களை பெற்றுக்கொள்பவர். இவர் தான் வாக்கு பண்ணப்பட்ட போதகராக இருக்காரு. இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்தில் அமர்றவர் வெளிப்படுத்தல் 3:21 படி. அதோடு கூட பாருங்க, இவர் தான் வலு சர்ப்பத்தின் குழுவோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்பவராக இருக்கிறாரு. இப்போ பாருங்க, ஒருவராலும் செய்ய முடியாத காரியமாக இருக்கு. எல்லாராலையும் ஜெயம் கொள்பவராக மாறக்கூடாது. அப்ப ஜெயம் கொள்றதுக்கு அவங்க என்ன செய்யணும்? வலு சர்ப்பத்தோட யுத்தம் புரிந்து அவங்க ஜெயம் கொள்ளணும். அதாவது முதலாம் வாசஸ்தலத்தை கைப்பற்றவங்களோட யுத்தம் புரியணும். இவர் தான் புதிய இஸ்ரவேல் உருவாக்குறாரு, 12 கோத்திரங்களை உருவாக்குறாரு. காரியங்கள் இப்படியாக இருக்க எப்ப இந்த குழந்தை பிறக்குது நாங்க பிரிந்து கொள்ளணும். நாங்க பாருங்க, 42 மாதங்களுக்கு இடையில, அதாவது இந்த வலு சர்ப்பம் அந்த முதலாம் வாசஸ்தலத்தை மிதிக்கிற நேரம் தான் இது பிறக்குது. இந்த குழந்தையின் பிறப்பு இது எரேமியா 31:22 சொல்லப்பட்டிருக்கிற புதிய காரியமாக இருக்கு. இந்த நிஜ இருப்பானது இஸ்ரேலானவள் புடிச்சனை சூழ்ந்து கொள்ற நேரமாக இருக்கு. இந்த நிகழ்வு ஒரு புதிய காரியத்தின் உருவாக்கம். பாருங்க, ஏன் இது புதிய காரியம் அப்படின்னு அழைக்கப்படணும்?
ஏன்னா இந்த காலம் வரைக்கும் பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க துரோகத்தை நிமித்தம் சங்காரிக்கப்படுறாங்க. இப்படி இருந்தாலும் இந்த குழந்தையின் தோற்றத்தினூடாக இப்பொழுது ரட்சிப்பு வரப்போகுது. ஆகவே இந்த ஆண் குழந்தை இது பிறக்கிறது, இது ஒரு புதிய காரியமாக மாறுது. இது தேவனுடைய ராஜ்யத்தின் உருவாக்கத்தின் ஆரம்பமாக இருக்கு. புதிய வானம் புதிய பூமியின் ஆரம்பமாக இருக்கு. அதோடு பாருங்க, இந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் இந்த வலு சர்ப்பம் காத்திருக்குதான். இப்படி இருந்தாலும் இந்த ஆண் பிள்ளை சகல தேசங்களை ஆள்ற ஒரு பிரதானமான ஆளாக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற இந்த பெண் அவள் வனாந்திரத்துக்கு போறா. இந்த காரியமானது நீங்க 14ஆம் வசனத்துல இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லப்படும். காரியங்கள் இப்படியாக இருக்க என்னென்ன சாட்சிகள், அதாவது பாருங்க, ஜெயம் கொள்பவரை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரணங்கள் என்ன, எப்படி அறிந்து கொள்ளலாம்? முதலாவது என்னது? நேரம். எப்பொழுது இந்த வலு சர்ப்பம் அது முதலாம் வாசஸ்தலத்தில் உட்புகுதோ அந்த நேரமாக இருக்கு. ரெண்டாவது, அவர் பிறக்கிற இடம், அவர் எங்கே பிறக்கணும்? அவர் முதலாம் வாசஸ்தலத்தில் பிறக்கணும். மூன்றாவது, அவர் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அந்த பெண்ணிடமிருந்து பிறக்கணும். இந்த 3 உள்ளடக்கங்களும் ரொம்ப முக்கியமான சாட்சியாக இருக்கு. இந்த சாட்சிகளூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் யாரு அந்த ஆண் பிள்ளை அப்படின்னு. பாருங்க, இந்த 3 காரணங்களின்படி உருவாக்கப்பட்டவர் தான் வாக்கு பண்ணப்பட்ட போதகராகவும் இருக்கிறாரு, ஜெயம் கொண்ட நபராகவும் இருக்கிறாரு. நாங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தோம் வெளிப்படுத்தல் 12 பற்றி. அதாவது இது ஒரு இடத்துல தான் நடக்குது. அந்த வானம், எந்த வானம்? 3 இருப்புகள் தோன்ற வானம். பாருங்க, அந்த வலு சர்ப்பம், அந்த பெண், அந்த குழந்தை பிறக்கிற நேரம், இந்த 3 இருப்புகளுடைய மாம்ச நிஜ இருப்புகளை பார்ப்போம். அதோட பாருங்க, பரலோகம், அதில் இருக்கிற 3 இருப்புகள். அதாவது அது உண்மையான வானமா? இல்லை, இது வந்து 7 பொன் குத்துகளுடைய ஆலயம், முதலாம் வாசஸ்தலம். இது கொரியாவில் இருக்கிற கொச்சானில் இருக்கிற ஆலயமாக இருக்கு. இந்த இடத்துல தான் 3 இருப்புகளும் தோன்றுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பெண்ணினுடைய நிஜ இருப்பு. இவர் தான் யாரு? இந்த குழந்தையை பெற்றுக்கொள்றார். அதே இடத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அணிந்த பெண். இவர் ஒரு போதகரை குறிக்குது, முதலாம் வாசஸ்தலத்தின் போதகர். அதோடு கூட வலு சர்ப்பத்தின் குழுவினுடைய நிஜ இருப்பு. இவங்க தான் வலு சர்ப்பத்தை சிறைப்பிடித்தவங்க. இது ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையமாக இருக்கு. அப்போ அவங்க ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு அழைக்கப்படுறது நேரம் என்ன, காரணம் என்ன? ஏன்னா அவங்க போதகர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. கற்றுக் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை சங்காரித்தாங்க. அது கூட இந்த ஆண் பிள்ளைனா யாரு? ஆண் பிள்ளை யாரு? வலு சர்ப்பத்தின் குழுவோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்பவர் புதிய யோவானாக இருக்காரு, ஜெயம் கொள்பவராக இருக்கிறாரு. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து நாளில் நிறைவேற்றப்பட்டது போலவே புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இன்றைய நாளில் நிறைவேற்றத்துக்கு வருது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அதுக்கு பாருங்க, நிஜ இருப்புகள் தோன்றலாட்டி அது நிறைவேற்றம் நடக்கல, அதுதான் அர்த்தம். அப்ப நிஜ இருப்புகள் தோன்றுனா தான் நிறைவேற்றம் அடைந்துட்டு அப்படின்னு நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இப்பொழுது நிஜ இருப்புகள் நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நிஜ இருப்புகள் தோன்ற நேரம் பொய்கள் இருக்க முடியாது. அதனால தான் நிஜ இருப்புகள் எங்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஏன்னா வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இருக்காரு, இவர் தான் அந்த இடத்துல கண்டு கேட்ட நபராக இருக்கிறாரு. ஆகவே இவரால் தான் இந்த நிஜ இருப்புகளையும் சாட்சி கொடுக்க முடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 12 7 தொடக்கம் 9 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தின் அவர்கள் இருந்த இடமும் காணாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆம், பாருங்க, இந்த வசனத்தினுடைய உள்ளடக்கங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். வானத்தில் வந்து ஒரு யுத்தம் நடக்குதான். அதாவது பரலோகம், வானம், அங்கே யுத்தம் நடக்கிறது குறித்து இந்த காரியங்களை நாங்கள் வாசித்தோம். யாருக்கும் யுத்தம்? அதாவது மீகாவேலுக்கும் வலு சர்ப்பத்துக்குமான யுத்தம். பாருங்க, அதாவது பிரதான தூதரான மீகாவேலுக்கும் பிசாசான சாத்தானுக்குமான யுத்தம். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இது மாம்ச உலகத்தில் நடக்கிற யுத்தமா? இல்லை, இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற யுத்தம். அப்படின்னா இந்த வானம்னா என்னது? அதாவது பாருங்க, இந்த யுத்தம் நடக்கிற நேரம் இது உண்மையிலே இயற்கையான வானத்தில் நடக்குதா? இல்லை, இது முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே வானம் தான், முதலாம் வாசஸ்தலம், 7 நட்சத்திரங்கள் 7 பொன் குத்துகளுடைய ஆலயம். இந்த இடத்துல தான் ஆவிக்குரிய ரீதியில் யுத்தம் நடக்குது. பாருங்க, இந்த யுத்தம் பரலோகத்தில் நடக்கிற நேரமும் இது உண்மையிலே பாருங்க, இது மாம்ச ரீதியான யுத்தமா? இல்லை, ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் என்னது? போதனைகளுக்கு இடையிலான யுத்தம், வார்த்தைகளுக்கு இடையிலான யுத்தம்.
ஆகவே பாருங்க, இந்த போதனைகளுக்கு இடையான யுத்தமானது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தமாக இருக்கு. எபேசியர் 6:10-17 வாசிப்பீங்களாக இருந்தா அதுல என்ன சொல்லுது? எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் அவனுடைய அதிகாரங்களோடு தான் நடக்குது. அதாவது இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கு. நாங்க இந்த யுத்தத்துல ஜெயம் கொள்வதற்கு நாங்க என்னது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்க தரித்து கொள்ளணும், சத்தியத்தை தரித்து கொள்ளணும். அதாவது வேதத்தை நாங்க அறிந்து கொள்றது. அதாவது பாருங்க, இது உலகத்துல மாம்சமான யுத்தமா இல்லை. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? 3ஆம் உலக யுத்தம் வரும், அதோட நியூக்ளியர் ஆயுதங்களால் அழிப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பொய்யான காரியங்களா இல்லையா, பிழையான காரியங்களா இல்லையா? இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீங்க இந்த உலகத்தில் எப்படி எப்படி யுத்தம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஆவிக்குரிய உலகத்திலேருந்து மாம்சக்குரிய உலகத்தை நாங்கள் பிரித்து பார்ப்போம். ஆவிக்குரிய உலகத்தில் மீகாவேலும் வலுசரப்பத்துக்கு யுத்தம் நடக்குது. அதே நேரத்தில் மாம்ச உலகத்தில் ஆண் பிள்ளையோட யுத்தம் பண்ணுறாரு யார்? 7 தலை 10 கொம்புள்ள மிருகம். மீகாவேலும் ஆண் குழந்தையும் அவருடைய சகோதரர்களும் இவங்க தேவனுடைய சேனையாக இருக்கிறாங்க, தேவனுடைய சேனையாக இருக்கிறாங்க. அதில் கூட வலுசர்ப்பம், மிருகத்தின் குழு, 7 தலை 10 கொம்புள்ள மிருகம், இவர்கள் சாத்தானுடைய சேனையாக இருக்கிறாங்க. இது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அவங்க பாருங்க, இந்த 2 குழுக்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க யுத்தத்தில் யுத்தம் பண்ணுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. ஆவி ஆவியோடும் மாம்சம் மாம்சத்தோடும் யுத்தம் பண்ணுது. ஆவி இந்த உலகத்தில் யுத்தம் பெருமாக இருந்தால் மாம்ச உலகத்துலேயும் ஜெயம் இருக்கு. என்ன பாருங்க, ஆவியும் மாம்சமும் ஒன்று சேர்ந்து தான் இந்த யுத்தத்தை பண்ணுறாங்க. இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல இருக்கிற யுத்தங்களை பார்ப்போம், யுத்தத்தின் முடிவுகளை பார்ப்போம். அதாவது நாங்கள் வேதாகமத்தின் வரலாறு இது யுத்தத்தின் வரலாறு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தவறு இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தலுமே ஒரு யுத்தம் தான். என்ன பாருங்க, வெளிப்படுத்தலுக்குள்ள 3 யுத்தங்கள் இருக்கு. முதலாவது யுத்தம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதாவது முதலாம் வாசஸ்தலத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தோடு அவங்க யுத்தம் பண்றாங்க. அதாவது மிருகத்தின் குழு அவங்க யுத்தம் பெறுறாங்க, யுத்தம் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை அவங்க ஆட்கொள்றாங்க. 2வது யுத்தம் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நடக்குது. ஆண் பிள்ளையும் சகோதரர்களும் சேர்ந்து அவர்கள் வலுசர்ப்பத்தின் குழுவோட யுத்தம் பண்ணுறாங்க. இது பாருங்க, இது ஒரு நன்மையான ஒரு முடிவாக தான் வருது. நான் உங்களுக்கு தேவனுடைய அற்புதமான காரியம், அதாவது ஜெயங்கொண்ட நபர்களோடு எப்படி இந்த காரியம் நடக்குது அப்படின்னு நான் பேசுவேன். 3வது யுத்தம்னு பார்த்த மாதிரி தான் வெளிப்படுத்தல் 16 உள்ளடக்கம். அதாவது இது அர்மகதோன் யுத்தத்தை பற்றி பேசுது. இந்த யுத்தம் தெளிவாக வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்லி தரப்படும். வெளிப்படுத்தல் நிறைவேற நேரத்தில் நாங்கள் இந்த காரியங்களை சரியாக அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சேனைக்கும் சாத்தானுடைய சேனைக்கும் யுத்தம் நடக்குது அப்படின்னு அறிந்து கொள்ளணும். அதாவது உண்மையும் பொய்யும், சத்தியமும் பொய்யும் இந்த வெளிப்படுத்தல் யுத்தத்தில் வெளியாகுது அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த அதிகாரத்தின் முடிவு அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தா பிசாசும் பிசாசினுடைய தூதர்களும் அவங்க முறியடிக்கப்படுறாங்க, பரலோகத்திலிருந்து துரத்தப்படுறாங்க. இந்த வலுசர்ப்பம் விழப்படுற நேரம் அப்படின்னு நேரம்னு பார்த்த மாதிரி தான் 42 மாதங்களுக்கு பிறகு சங்காரத்தின் இந்த கால முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். என்ன பாருங்க, வலுசர்ப்பம் அவன் தோக்கடிக்கப்படுறான், அதோடு கூட அவர் தள்ளப்பட்டாரு. எங்கன்னு தள்ளப்பட்டாரு? பரலோகம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து தள்ளப்பட்டாரு. இந்த பரலோகம் சொல்ற நேரம் இது 7 நட்சத்திரங்கள் 7 பொன் குத்திகளுடைய ஆலயமாக இருக்கு. அதாவது வலுசர்ப்பம் பிடித்த இடம் பூமி. அதாவது அது வலுசர்ப்பம் வெளியேற்றப்பட்ட பூமி அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் பரிசுத்தாவி இல்லாத மாம்சங்கள் மட்டுமே இருக்கிற இடம். அவங்க உலகத்தோடு சேர்ந்தவங்க. ஆகவே சரியாக புரிந்து கொள்ளுங்க, வலுசர்ப்பம் அது பரலோகத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்படுது. அப்போ பாருங்க, 7 நட்சத்திரங்கள் அந்த ஆலயம்தான் அது வலுசர்ப்பம் இருந்த இடம், அது பரலோகமாக இருந்தது. ஏன் இந்த வலுசர்ப்பம் தள்ளப்படணும் அப்படின்னு பார்த்தமாக இருந்தால் அது அதனுடைய அதிகாரத்தை இல்லாமல் ஆக்கி கொள்ளுது. அதுக்கு அடுத்தது நாங்கள் வெளிப்படுத்தல் 12:10-12 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ராஜ்யமும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்படுவான். மரணம் நெடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகள் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன்.
ஆம், நாங்கள் வாசித்த மாதிரியே 10 தொடக்கம் 11 வரையும் வாசிப்போம். பாருங்க, ரொம்ப முக்கியமான உள்ளடக்கம் இதில் இருக்கு. அதாவது மகா பெரிய சத்தம் உண்டாகுதாம். அதோடு கூட அப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது இப்பொழுது சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன் இப்பொழுது முக்கியம் அப்படின்னு பார்த்தமாக இருந்தா, இது தொடர்ச்சியாக சொல்லுது, இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. அதாவது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டா இருக்கிறது. அதாவது பாருங்கள், 11ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்குற நேரம் அவங்க ஜெயம் கொள்கிறாங்க. எப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தோட தங்கள் சாட்சியின் வசனத்தினால அவங்க ஜெயித்தார்கள். இந்த ஜெயமானது இது ரொம்ப முக்கியமான உள்ளடக்கமாக இருக்குது. காரியங்கள் இப்படியாக இருக்குமாக இருந்தால் எப்பொழுது எப்பொழுது இந்த இப்பொழுதுன்னா அது எப்பொழுது அப்படின்னு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த இப்பொழுதுன்னு சொல்கிற நேரம் அதாவது வலு சர்ப்பத்தின் குழுவை யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்ட பிறகு. இதனுடைய அர்த்தம் என்னது? அவர்கள் வலு சர்ப்பத்தோடு இருந்த யுத்தத்தில் ஜெயம் கொள்கிறாங்க. இன்றைய நாளில் பார்த்தமாக அந்த வெளிப்படுத்த நிறைவேற காலத்தில் இந்த ஆண் பிள்ளை இது சூரியன் சந்திர நட்சத்திரங்களுடைய அந்த பெண்ணிடந்து பிறக்குது. அதுக்கு ஜெயம் கொள்ளக்கூடியதாக இருக்குது வலு சர்ப்பத்தை. அதாவது அவர்கள் எதை பிடிச்சி வச்சுருந்தாங்க? முதலாம் வாசலத்தை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த நேரம் தான் இப்பொழுதுன்னு சொல்லப்படுது. எது நிறைவேற்றத்துக்கு வருது? ஜெயம், ரட்சிப்பு, வல்லமை, தேவனுடைய அதிகாரம் நிறைவேற்றத்துக்கு வருது. ஆகவே இந்த நேரத்திலிருந்து, அதாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ரட்சிப்பு அது உண்டாகிற நேரமாக இருக்கு. இந்த உள்ளடக்கம் இது ரொம்ப எங்களுக்கு முக்கியமான காரியமாக இருக்கு. என்ன பாருங்க, இதுக்கு முதல்ல தேவனுடைய ராஜ்யம் இருக்கல்ல, தேவனுடைய ரட்சிப்பு இருக்கல்ல, தேவனுடைய வல்லமையும் இருக்கல்ல. ஏன்னா இது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான காரியம். அதனால தான் இந்த உள்ளடக்கம் ரொம்ப முக்கியமான உள்ளடக்கமாகவும் இருக்கு. பாருங்க, முதலாம் வருகை காலத்துல இயேசு கிறிஸ்து தான் ரட்சகராக இருந்தாரு, யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டாரு. ஆகவே இரண்டாம் வருகை காலத்துல இந்த வலு சர்ப்பத்தை யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்றதாக இருக்கு. இதுதான் ரட்சிகராகவும் மாறுது. ஏன்னா இந்த ரட்சிப்பு அது கூடியதாக இருக்கு. ஜெயம் கொள்றதுனால தான் ரட்சிப்பும் வரும். பாருங்க, நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள தான் நாங்கள் இவ்வளவு காரியங்களை செய்கிறோம். ஆனால் ரட்சிப்பின் காரியம் வெளிப்படுத்தல் 12 ஜெயத்தினூடாக தான் எங்களுக்கு வருமா? அப்போ இதை நாங்கள் மறுபடியும் கவனமாக யோசித்து பார்க்கணுமாக இல்லையா? முதலாம் வருகையில் பரலோகத்துக்கு ஏறின இயேசு கிறிஸ்துவினால தான் வெளிப்படுத்தல் புத்தகம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்குமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து அவருடைய சேஷன் யோவானுக்கு வந்து காரியங்களை தெரியப்படுத்தினார். ஆனாலும் வெளிப்படுத்தல் கடந்த காலத்தை குறித்ததல்ல, இது இன்றைய நாளுக்குரியது. அவை எழுதப்பட்ட விதமாகவே நிறைவேற்றத்துக்கு வரணும். எல்லா விசுவாசிகளும் பரலோகத்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவங்க, நித்திய ஜீவனை நம்புகிறவங்க இந்த காரியங்களை நம்ப வேண்டும். ஏன்னா இதுதான் உண்மையான காரியமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யமும் ரட்சிப்பும் வரப்போகிறது. இதை நாங்கள் இன்னும் தெளிவாக நாங்கள் பார்ப்போம். எப்படி இந்த காரியத்துக்கு முன்பாக இருந்தது, அதாவது இந்த காரியத்துக்கு முன்பாக பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இருக்கல்ல, ரட்சிப்பும் இருக்கல்ல. இது இந்த ரட்சிப்பு வர்றதுக்கு முதல்ல. இப்பொழுதிலிருந்து, அதாவது ஜெயத்துக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் உருவாக்கப்பட்டு ரட்சிப்பும் வல்லமையும் வந்ததுன்னு நாங்கள் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 6 மற்றும் 13ஆம் அதிகாரத்தில் முதலாம் பூமி இருந்தது. அவைகள் சங்காரிக்கப்படுது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் இல்லாமற் போகுது. ஆகவே புதிதாக உருவாக்கப்பட்ட புதிய வானம் மற்றும் புதிய பூமி. நாங்கள் வெளிப்படுத்தல் 7 அதில் நாங்கள் பார்க்குறோம் புதிய இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமி, புதிதாக உருவாக்கப்பட்ட வானம் பூமி. அதில் கூட வெளிப்படுத்தல் 11:15 நாங்கள் வாசிக்கிறதுமாகவே 7ஆம் இக்காலத்தின் சத்தம். அந்த சத்தத்தின் நிமித்தம் பூமியின் ராஜ்யங்கள் இது தேவனுடைய ராஜ்யமாக மாறுது. அதோடு கூட தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம், அதாவது நித்திய ராஜ்யம், அழிக்கப்படாத நித்திய ராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது கூட வெளிப்படுத்தல் 15 நாங்கள் 4:5 வாசியமாக இருந்தால் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், சகல தேசங்களும் வந்து ஆராதனை செய்யும் இடம், தொழுது கொள்ளும் இடம். ஆகவே பாருங்க, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் நிஜ இருப்பு இந்த வலுசற்பத்தின் ஊடாக ஜெயம் பெற்றதுனால இது உருவாக்கப்படுது. இதனுடைய நிஜ இருப்பு அது ஜெயம் கொள்பவரால் புதிய யோவானால் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த காலம்னு பார்த்தமாக இருந்தால் 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சின்சோன்சி இயேசு கிறிஸ்துவின் சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் இது உருவாக்கப்பட்ட நாள். இதை நாங்கள் பார்க்கணும், இது தேவனுடைய வார்த்தையின்படி உருவாக்கப்பட்டதா இல்லையா
அப்படின்னு நாங்களும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 11:15 படி கடைசி எக்கால சத்தத்தின் நிமித்தம் பூமியின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக மாறுது. அந்த காரியமானது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. 1,44,000 பேர் முத்திரிக்கப்பட்ட பிறகு எண்ணி முடியாத ஜனங்கள் அவங்க மிகுந்த உபத்திரத்திலிருந்து வாராங்க. ஆகவே பாருங்க எப்படி இந்த திரளான ஜனங்கள் வெளியே வாராங்க. ஏன்னா அவங்க 7ஆம் எக்கால சத்தத்தை கேட்குறாங்க இந்த மிகுந்த உபத்திரவ காலத்திலும் கூட. அப்போ அந்த வாக்கு தத்தத்தின்படி சின்சோன்சியின் 12 கோத்திரங்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் கூட பாருங்கள் மிகுந்த உபத்திரவ காலத்து நிமித்தமாக கடைசி எக்கால சத்தம் இப்போ தொனிக்குது. இந்த வெளிப்படுத்தல் செமினாரானது இதை நீங்கள் செவி கொடுக்குறீங்க. இதுதான் 7ஆம் எக்கால சத்தம். இப்பொழுது இதுதான் முழு உலகத்துக்கும் சத்தமிடப்படுது. உண்மையிலேயுமே இது ஒரு பெரிய எக்கால சத்தம். பாருங்க, வலுசர்ப்பத்தோடு யுத்தம் புரிந்த சகோதரர்கள் இவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாங்க. இப்பொழுது இவங்க ஜெயம் கொள்பவரோடு ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஒன்று சேர்ந்து அதாவது ஜெயம் கொள்பவர் தான் இந்த காரியங்களை கண்டிக்கிற நபர். இவர் இப்பொழுது சாட்சி கொடுக்கிறார். இவர் தான் வலுசர்ப்பத்தை ஜெயம் கொண்டவராக இருக்கிறாரு. ஆகவே பாருங்க, அவர்கள் யுத்தம் பண்ண பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதம் என்ன? அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் தங்கள் சாட்சியின் வசனங்களும் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது மாம்ச ரீதியான ஒரு ஆயுதம் அல்ல. இது அவங்களுடைய சாட்சியின் வார்த்தைகளாக இருக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னு பார்த்தமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு, அவர் எங்களை மீட்டெடுக்க கொடுத்த ரத்தமாக இருக்குது. இந்த காரியம் வெளிப்படுத்தல் 5லையும் சொல்லப்படுது. அதாவது ராஜாக்களும் ஆசாரிகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால தான் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கழுவி கொண்டு வராங்க, பாவ நிவர்த்திக்கு இந்த காரியங்கள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய சாட்சியின் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்த மாதிரி தான் பிசாசின் அடையாளத்தை காட்டுறாங்க. அதாவது வெளிப்படுத்தலின் வார்த்தைகள் தான் இது. இந்த வெளிப்படுத்தலின் வார்த்தைகள் தான் இவங்களுக்கு ஆயுதமாக மாறுது. ஏன்னா இதுதான் ஆயுதமாக மாறுது வலுசர்ப்பத்தை நாங்கள் யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்றதுக்கு. ஏன்னா வலுசர்ப்பத்தின் இந்த அடையாளம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இதை நாங்கள் இந்த சாட்சிகளை அறிந்து கொள்ளணும். அதில் கூட வெளிப்படுத்தலில் ஜெயம் கொள்பவர் யார், முறியடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளணும். அதாவது இவர் தான் ஜெயித்தார், இவர் தான் தோற்று போனார் அப்படின்னு சாதாரணமாக சொல்ல முடியாது. ஜெயிப்பவருக்கும் தோற்பவருக்கும் வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆகவே யார் ஜெயம் கொள்பவர் அப்படின்னு நான் பார்த்த மாதிரி இருந்தால், அதாவது இலகுவில் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் நான் தான் ஜெயம் கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயம் கொள்பவர் என்ன செய்யணும்? புதிய இஸ்ரவேலான 12 கோத்திரத்தை உருவாக்கணும். ஆகவே பாருங்க, தோற்கடிக்கப்பட்டவர்னா யாரு? அவர்கள் 7 விதமாக ஓடுவார்கள். இதுதான் உண்மையிலே தோற்கடிக்கப்பட்டவர் அவருடைய அடையாளம். ஆகவே பாருங்க, ஜெயம் கொள்பவர் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை உருவாக்குறாரு. அது கூட முறியடிக்கப்பட்டவர் அவர் 7 வழியாக ஓடி போறாரு. இதுதான் ஜெயம் கொள்பவருக்கும் தோற்றவருக்கும் உரிய சாட்சியாகவும் மாறுது. ஆகவே பாருங்க, யார் வலுசர்ப்பத்தை யுத்தம் பொறுத்து ஜெயம் கொண்டவர்கள்? அவங்க யாரு? பரலோகத்தில் இருக்கிறவங்க யாரு? இவர்கள் யார்? ஆண் பிள்ளையும் சகோதரர்களும். இவர்கள் தான் வலுசர்ப்பத்தை யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்கள், இந்த கடல் அதோட பூமி அப்படின்னா என்னது, அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். முதலாவது இந்த பூமின்னு பார்த்தோமா இருந்தால் முதலாம் வாசஸ்தலத்தின் துரோகம் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. கடல்னு பார்த்தமாக இருந்தால் மிருகத்துக்கு உரிய இடமாக இருக்குது. ஆகவே அறிஞ்சு கொள்ளுங்க, ஏன் வலுசர்ப்பம் கோவப்படணும் அப்படின்னு நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 20:2-3 வரைக்கும் நாங்கள் வாசிச்சமாக இருந்தால் வலு சர்ப்பம் அதுக்கு என்னது, அதுக்கு நிறைய காலம் இல்லை அப்படின்னு அறிந்து கொண்டு அது கோவப்படுது. என்ன பாருங்க, சாத்தான் கோவப்பட வேண்டிய காரணம் ஏன்னு பார்த்தா அதனுடைய முடிவு என்னது, சிறை பிடிக்கப்பட வேண்டும். அதனால தான் கோவப்படுது. இப்பொழுது நாங்கள் பிரதான குறிப்பில் 13-17 வரை நாங்கள் வாசிப்போம். வலு சர்ப்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்ரியை துன்பப்படுத்தினது. இஸ்ரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்காளியின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த இஸ்ரி வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது இஸ்ரிக்கு உதவியாக தன் வாயை திறந்தது. வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது இஸ்ரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆம், பாருங்க, இந்த பரலோகத்திலிருந்து வீசப்பட்ட அந்த வலுசர்ப்பமானது அது என்ன செய்யுது, அந்த பிள்ளையை பெற்ற இஸ்ரிக்கு துன்பத்தை கொடுக்குது.
அந்த நேரத்தில் 2 சிறைகள் கொடுக்கப்படுதான் அந்த இஸ்திரி ஆயத்த பண்ண இடத்துக்கு போகிறாங்க, வனாந்திரத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒரு காலம், அதே நேரத்தில் காலங்களும் அரை காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு கூட இந்த வலு சர்ப்பம், வெளியேற்றப்பட்ட வலு சர்ப்பம் ஏன் இந்த இஸ்திரியை துன்பப்படுத்தணும்? நாங்கள் இதில் காரணத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த இஸ்திரி அது ஆண் பிள்ளைக்கு உயிரை கொடுத்தது, பெற்றெடுத்துட்டாங்க. அதனால தான் வலு சர்ப்பம் அது துன்பப்படுத்துது. ஏன்னா இந்த ஆண் பிள்ளையினால தான் இந்த வலு சர்ப்பம் யுத்தத்தில் தோற்குது. இது கூட பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது. இன்னும் நான் சொல்லுவமா இருந்தால் சகல தேசங்களையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் இல்லாமல் போகுது. அதனால தான் அது இந்த இஸ்திரியை துன்பப்படுத்துது. நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் கூட துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க, துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. இதை நாங்கள் நினைத்து பார்க்குற நேரம் என்ன விதமான இருப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அறிந்து கொள்ளணும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், இந்த 2 இறகுகள், அதாவது கழுகின் இறகுகள், அதை பெற்றுக்கொள்கிற அர்த்தத்தில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த கழுகுன்னா என்னது? கழுகு 4 ஜீவன்களில் ஒன்று அப்படின்னு நாங்கள் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அதோடு கூட 2 இறகுகள் பறக்க கொடுக்குதான். அதனுடைய அர்த்தம் என்னது? இந்த முதலாம் வாசஸ்தலத்தின் போதகர் அவர் 4 ஜீவன்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு வண்ணாந்திரத்துக்கு போகிறாரு. இந்த உள்ளடக்கமானது நாங்கள் யாத்திராகும் 19:4 அதை நாங்கள் வாசமாக இருந்தால் தேவன் செய்கிறாராம், கழுகின் சிறகுகளில் அவர் அவருடைய ஜனங்களை அவர் தூக்கி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க உண்மையிலே நிஜ இருப்பில் கழுகால தூக்கி கொண்டு போகப்படலை. அப்போ நாங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க, எப்படி 4 ஜீவன்கள்னால. அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்ப்போம், தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அந்த இஸ்திரி அது கொஞ்ச நாள் போஷிக்கப்பட வேண்டும். ஒரு காலம், காலங்கள், அரை காலம் அப்படின்னா என்னது? வனாந்திரம்னு பார்த்தோமா இருந்தால் ஜனங்கள் ஜீவிக்காத இடம். என்ன பாருங்க, ஒருவர் இப்படியான இடத்துக்கு போவாரா? நீங்கள் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் வனாந்திரத்துக்கு போய் வாழுவீங்களா? இல்லை. இப்போ நாங்கள் வனாந்திரத்துக்கு போன இஸ்திரியை பற்றி பார்ப்போம். வனாந்திரம்னா என்னது? இது ஆவிக்குரிய வனாந்திரம், தேவனுடைய சத்திய வார்த்தை இல்லாத இடமாக இருக்குது. இங்கே நாங்கள் வாசிக்கிற நேரம் இந்த இடம் அவளுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட இடம். நாங்கள் வாசிக்கிற நேரமும் கூட தேவன் அவளுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட இடம் அப்படின்னு 6ஆம் வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். அதை கூட அவர் அங்கே போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அதுதான் உண்மையிலே இப்படி சொல்லப்படுது. அதோடு கூட தேவன் சொல்கிறாரு, இந்த இஸ்திரி 1260 நாட்கள் அங்கே அவள் இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம். அதே மாதிரி தான் இங்கே காலம், அரை காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் என்ன? 3.5 காலம். பாருங்க, ஒரு காலம்னா வருஷம். பாருங்க, தானியேல் 11:13 நீங்கள் வாசித்தா இது நம்மளுக்கு தெளிவாக விளங்கும். பாருங்க, 3.5 வருடங்கள் இதுதான் குறிக்குது. அதாவது 3.5 வருடங்கள்னா 1860 நாட்களாக இருக்கு. அதோடு பாருங்க, ஏன் இவள் அங்கே போஷிக்கப்பட வேண்டும்? ஏன்னா முதலாம் வாசஸ்தலத்தின் துரோகம் செய்த போதகர் இவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய வார்த்தையே இல்லாத இடத்துக்கு போகிறாரு, போய் அந்நியர்களுடைய போதனைகளை கற்றுக்கொள்கிறாரு. இந்த நிகழ்வானது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த நிகழ்வானது எலியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியம். 1 ராஜாக்கள் 17:1-7 நீங்கள் வாசிப்பீங்களாக இருந்தால், எசபேல்ட சந்நிதியிலிருந்து அவர் தப்பி போகிறாரு. அதோட கூட காகத்தால் கொடுக்கப்பட்ட உணவை அவர் போஷிக்கிறாரு. அவர் 3.5 வருடங்கள் அங்கே இருக்கிறாரு. இந்த நிகழ்வானது அது உவமையாக சொல்லப்படுது, வெளிப்படுத்தலையும் அவர் பறந்து போகிறதுக்கு. இந்த இஸ்திரியை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இவர் 2ஆம் வருகையில் வழியை ஆயத்த பண்ணுறவராக இருக்கிறாரு. யோவான் ஸ்நானன் 1ஆம் வருகையிலையும் கூட அவர் எலியாவின் ஆவியை கொண்டு வந்தவர். யோவான் ஸ்நானன் அவர் வண்ணாந்திரத்தில் வாழ்ந்தது போலவே இந்த இஸ்திரியும் வண்ணாந்திரத்துக்கு பறந்து போகிறார். இந்த நிகழ்வானது இது நடக்குது. அதாவது முதலாம் வாசஸ்தலத்தின் பிரதிநிதித்துவ அந்த போதகர் நடக்குது கோச்சான் கொரியால. அவர் என்ன செய்கிறாரு? அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, அதாவது அந்நியர்களுடைய போதனையை கற்றுக்கொள்றதுக்கு. அந்த நிகழ்வு தான் இது. அதோடு கூட நாங்கள் பார்க்குறோம் 15ஆம் வசனத்தில் அந்த வலு சர்ப்பம் வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது அப்படின்னு. அதோடு கூட பூமியானது இஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்தது. பாருங்க, இப்படியான ஒரு தண்ணீரை ஒரு வலு சர்ப்பம் உண்மையிலே அது கக்க முடியுமா? இப்படி விழுங்கத்தக்கதாக நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை, அதாவது இது மாம்ச ரீதியான காரியங்கள் உடையதல்ல, இது ஆவிக்குரிய காரியங்கள் உடையது. ஆகவே பாருங்க,
அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வர தண்ணீர் நதி போன்றது அப்படின்னு என்னது பொய்யான காரியங்கள், அதோட ஒருவரை சிக்ஷை செய்யும் காரியங்களாக இருக்குது, அவங்களுடைய ஒவ்வொரு படிமுறைகளாக இருக்குது. அப்ப பாருங்க, இந்த பாம்பு என்ன செய்யுது, பாம்பு அதாவது சங்காரிகளுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள், சாத்தானை கொண்டவர்களுடைய வார்த்தைகள். அப்போ அது என்ன செய்யுது, அந்த இஸ்திரி மேலே அது துப்பப்படுது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன, அதோட பாருங்க, வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அதோடு கூட பாருங்க, துரோகம் செய்த முதலாவது அங்கஸ்தவர்கள் அவங்க பூமியை போல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய போதகரை பற்றின பொய்யான காரியங்களை அவங்க செவி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய போதகரை காப்பாற்ற பார்க்குறாங்க. பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களை அதாவது பொய்யான போதகர்னு அறிந்தும் அவங்கள பாதுகாக்கிறாங்க. பாருங்க, ஒருவர் தங்களுடைய அம்மா அப்பாவை வெறுப்பாங்களா இருந்தா, ஏசுவாங்களா இருந்தா, அவரும் இவரோட சேர்ந்து ஏசுவாங்களா? இல்லை, அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க பாதுகாக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்த்தமாக இருந்தால், அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே வலுசர்ப்பம் யுத்தம் பண்ண போகுது. இவர்கள் யாரு, ஆண் பிள்ளையும் சகோதரர்களும் இவர்கள் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினவர்கள். அப்போ பாருங்க, அதாவது இந்த வலுசர்ப்பம் நின்ற அந்த கடல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உலகத்தில் இருக்க எண்ணி முடியாத ஜனங்கள், இவர்கள் பொய்யான போதனைகளுக்கு கீழே இருக்காங்க. இந்த உள்ளடக்கம் நான் பார்க்குறோம். இது வந்து வலுசர்ப்பம் வெளியேற்றப்பட்ட உடனே அது என்ன செய்யுது, அதாவது மறுபடி மிகுதியான ஜனங்களோட யுத்தம் செய்கிறதுக்கு வலுசர்ப்பம் வந்து ஜனங்களை சேர்க்குது. ஏன்னா இந்த யுத்தம் இது அர்மகதோன் யுத்தம்னால இந்த யுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இன்னமும் தெளிவாக பார்ப்போம். இப்பொழுது பாருங்க, இவ்வளவு காலம் நாங்கள் இவ்வளோ நேரம் கட்டத்தை நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12 சாராம்சம் என்னது, இதை நாங்கள் மறுபடி சுருக்கமாக பார்ப்போம். இப்பொழுது பாருங்க, இதனுடைய சுருக்கம் என்னது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அணிந்திருக்கிற அந்த பெண் முதலாம் வாசஸ்தலத்தில் இருக்குது. அது என்ன செய்யுது, அது ஒரு ஆண் பிள்ளையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பெற்றெடுத்த பிறகு அவள் வந்து வனாந்திரத்துக்கு போகிறான். அதே நேரத்தில் ஆண் பிள்ளை அது வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணி அது ஜெயம் கொள்ளுது. எப்படி ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தோடும் அவருடைய சாட்சியின் வசனத்தோடும் அவங்க ஜெயம் கொள்கிறாங்க. இந்த யுத்தத்தின் நிமித்தமாக இப்பொழுது நான் சொன்னேன், அந்த இப்பொழுது அப்படிங்கிற அந்த வார்த்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்பொழுது என்ன, தேவனுடைய ரட்சிப்பு, ராஜ்யம், வல்லமை, அதிகாரம் எல்லாமே இந்த நேரத்தில் தான் நிறைவேற்றத்துக்கு வருது. ஆகவே பாருங்க, ஜெயம் கொள்பவர் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறாரு. ஆகவே பாருங்க, ஜெயம் கொள்பவர் அவர் அறுவடை செய்கிறாரு, முத்திரை செய்கிறாரு, தேவனுடைய புதிய ராஜ்யமாக 12 கோத்திரத்தை உருவாக்குறாரு. இதுதான் உண்மையிலே வெளிப்படுத்தலுடைய காரியங்களாக இருக்கு. அது கூட தேவனுடைய சித்தமாகவும் இருக்கு. பாருங்க, 12ஆம் அதிகாரத்தின் ஊடாக வெளிப்படுத்தல நாங்கள் பார்த்தோம், இந்த 3 இருப்புகளுடைய நிஜ இருப்புகளை பார்த்தோம். அதில் கூட எங்களுக்கு சொல்ல முடியாது ஒருவர் சங்காரி, துரோகி, இரட்சகர் அப்படின்னு ஒரு சாட்சியுமே இல்லாமல் சொல்ல முடியாது. அதோடு கூட பாருங்க, மாம்ச ரீதியான நிஜ இருப்புகள் அது நிறைவேறனால தான் எங்களுக்கு இப்பொழுது சாட்சி கொடுக்க கூடியதாகவும் இருக்குது. அதாவது நிஜ இருப்புகளை சாட்சி கொடுக்கலாம். நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும், ரட்சிப்பு, தேவனுடைய வல்லமை இப்பொழுது, அதாவது இந்த வலுசர்ப்பத்தின் குழுவோடு ஜெயம் கொண்டதுலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் இந்த ரட்சிப்புக்குரியவர்களாக மாறினது, ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறணும். அடுத்த பகுதியில் வெளிப்படுத்தல் 13 நாங்கள் கற்றுக்கொள்வோம். அதாவது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்கிறாங்க, துரோகம் செய்கிறாங்க. இதுவும் உண்மையிலே இவ்வளவு நாளும் திறக்கப்படாத, யாராலும் சாட்சி கொடுக்க முடியாத இன்றைய நாளில் தோன்றியிருக்க நிஜ இருப்பு வார்த்தைகள். நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த முறை நீங்களோடு இணைந்திருப்பீங்க அப்படின்னு. நிறைய பேர் எங்களோடு இந்த வார்த்தையில் ஒன்றிணைகிறாங்க, இந்த வெளிப்படுத்தல் கருத்தரங்கோடு ஒன்றிணைகிறாங்க. பாருங்கள், நாங்கள் வார்த்தையோடு ஒன்றிணைகிறது, நாங்கள் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைகிறதுக்கு சமன். இப்பொழுது நாங்கள் அனைவரும் இந்த வார்த்தையினால் ஒன்றிணைவோம். இப்படி நாங்கள் பார்க்குற நேரம் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அனைவரும் சத்தம் போட்டு சொல்ல போகிறோம், நாங்கள் அனைவரும் ஒன்று அப்படின்னு சொல்ல போகிறோம். நான் முதலாவது சத்தமாக சொல்ல போகிறேன், நாங்கள் அனைவரும் ஒன்று, நாங்கள் அனைவரும் ஒன்று. ஆம், இப்பொழுது நாங்கள் தேவனுக்கு நாங்கள் ஜெபம் செய்வோம் ஒரே இருதயத்தோடு. நித்திய ஜீவனின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களின் காரணகர்த்தாவே, பரிசுத்த தேவனே, இன்றைய நாளில் எல்லா மகிமையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க தேவனே. சிஞ்சொஞ்சி இந்த ஆன்லைன் கருத்தரங்கின் ஊடாக நாங்கள் உண்மையிலேயுமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிறைவேற்ற காரியங்கள் ஆவன இப்பொழுது முழு உலகத்துக்கும் இது பரப்பப்படுது. இன்றைய நாள் வெளிப்படுத்தல் 12 காரியங்கள் இந்த உள்ளடக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இது தேவனுக்கும் வலுசர்ப்பத்துக்கும் இடையிலான யுத்தமாக இருக்குது. தேவனே, நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வைங்க, இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள வைங்க. போதகர்களும் எல்லா மாணவர்களும் எல்லா விசுவாசிகளும் இந்த வார்த்தைகளை அவங்க செவி கொடுத்து இதை புரிந்து கொள்ள வைங்க. ஏன்னா நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறணும், உம்முடைய வார்த்தைக்குரியலாக மாறணும்.
எல்லா ஜனங்களும் இந்த நேரத்தில் இதை செவி கொடுத்துருக்கிற எல்லாரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க. அதோடு கூட அவர்களை கிருபையினால் நிரப்புங்க, அதிகமாக நிரம்புவதை செய்யுங்க. நாங்கள் அனைவரும் இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும். அதாவது நாங்கள் சும்மா இதை கேட்குறதோடு நாங்கள் விட்டு விடாமல் எங்களை சுற்றிருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சாட்சி கொடுக்கணும். அப்பொழுது தான் வெளிப்படுத்தல் மாம்ச ரீதியான நிஜ இருப்புக்களை அவங்க சாட்சி கொடுக்க முடியும். இந்த வெளிப்படுத்தல் நிகழ்நிலை கருத்தரங்கினூடாக உண்மையிலேயுமே 7ஆம் எக்கால சத்தமானது இப்போ தொனித்து கொண்டிருக்குது. அதோடு கூட இப்போ நாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யமாக மாறிக்கொண்டிருக்குது இந்த உலக ராஜ்யம். தேவனை தயவு செய்து இதில் வந்திருக்கிற அனைவரையும் அன்பு செய்யுங்க, நிரப்புங்க. நாங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆம், நீங்கள் செவி கொடுத்ததுக்கு நன்றி. முடிவில் பரலோகமா நரகமா, இது எப்படி தீர்மானிக்கப்படுது? பிசாசனுடைய அடையாளம் தேவனுடைய முத்திரையினூடாக. பாருங்க, இந்த பிசாசனுடைய அடையாளம் இந்த 666 இது ரொம்ப முக்கியமான காரியமாக மாறுது எல்லா விசுவாசிகளுக்கும். எல்லோரும் செவி கொடுங்க. இந்த 666 இதனுடைய அர்த்தம் என்ன? இது உண்மையிலேயுமே ஒரு பாக்கோடா? இந்த உலகத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த நேரத்துலையும் கூட 666 மெய்யான அர்த்தம், அதனுடைய நிஜ இருப்புகள் இது தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படும். ஆம், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த விதமாகவே அடுத்த பகுதியில் நாங்கள் பாத்தொலோமிய கோத்திர தலைவர் அவர் வெளிப்படுத்தல் 13 வார்த்தைகளை கொடுப்பார். இந்த கருத்தரங்கு நடக்கிற காலம் அதே நேரம்தான், காலை 10 மணிக்கு. நான் விசுவாசிக்கிற நீ அனைவரும் பங்கு கொண்டு தேவனுடைய மெய்யான சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. எப்படி இருந்தது இன்றைய நாளோட வார்த்தைக்கு பிறகு? இது ரொம்ப புத்துணர்ச்சி தந்தது தானே? தெளிவான அர்த்தங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சின்சோன்சி சபையில் நாங்கள் உறுதியாக வெளிப்படுத்தல் வார்த்தைகளை சாட்சி கொடுக்குறோம். ஏன்னா இங்கே தான் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இருக்கார். இவர் வெளிப்படுத்தல் புதிய உடன்படிக்கை புத்தகத்தை மட்டுமே கற்றவர் அல்ல, இந்த வெளிப்படுத்தினுடைய 4 சுவிசேஷத்தினுடைய தீர்க்கதரிசனத்தின் நிறைவேற்றங்களையும் அறிந்தவர். உங்களுக்கு மேலதிகமான வெளிப்படுத்தலை பற்றி இன்றைய நாள் நீங்கள் செவி கொடுத்ததோடு கூட உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாக இருந்தால், சின்சோன்சி சபையை பற்றி கேள்விகள் இருக்குமாக இருந்தால், கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அனைவரும் பரலோக ஜெபத்தை சொல்லி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இதோடு கூட நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் சாட்சி. நாங்கள் உங்களுடைய நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி.